ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 8-10-2015 முதல் 14-10-2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது விசேடமாகும். சூரியன், புதன், ராகு ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் முன்வந்து உதவுவார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாரம் இது. மனம் விரும்பிய காரியங்கள் இப்பொழுது நிகழும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். பயணத்தால் நலம் பல பெறுவீர்கள். புதியவர்களது நட்பு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். எதிரிகள் பயந்து ஒளிவார்கள். 8இல் சனி இருப்பதால் சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 4இல் உலவுவது சிறப்பாகும். புதன் 5இல் இருந்தாலும் தன்னுடைய சொந்த உச்ச மூலத்திரிகோண ராசியில் உலவுவதால் நலம் புரிவார். இதனால் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். தாய் நலம் சீராகும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். ஆராய்ச்சியாளர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோர் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள். 7இல் சனியும் 4இல் செவ்வாயும் இருப்பதால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வலுத்திருக்கிறார். செவ்வாய், சுக்கிரன் ஆகியோர் 3இல் இருப்பதும் விசேடமாகும். இதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். இன்ஜினியர்களது நிலை உயரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் முன்வந்து உதவுவார்கள். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். 3இல் குரு உலவுவதால் குரு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் செவ்வாயும் உலவுவது சிறப்பாகும். 3இல் உள்ள சூரியன், ராகு ஆகியோரும் நலம் புரிவார்கள். பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காண வழி பிறக்கும். 1க்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் வந்து சேரும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். குடும்பத்தாரால் அனுகூலமும் பெறுவீர்கள். 5இல் சனி இருப்பதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட காரணம் உண்டு. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரன், குரு, செவ்வாய் ஆகியோர் உலவுவதும் 2இல் புதன் இருப்பதும் சிறப்பாகும். பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். செய்து வரும் தொழில் லாபம் தரும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். பெண்களாலும் மனைவியாலும் அனுகூலம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. வார பின்பகுதியில் 1க்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் வந்து சேரும். 4இல் சனி இருப்பதை மறக்கலாகாது. தாய் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனிக்கு பிரீதியாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே பலம் பெற்றிருக்கிறார். இதனால் முக்கியமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். சுப காரியங்களுக்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள். மக்களாலும் வாழ்க்கை துணைவராலும் செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சல் சற்று கூடவே செய்யும். என்றாலும் சனி பலம் இருப்பதால் உழைப்புக்கும்
அலைச்சலுக்கும் உரிய பயனை நிச்சயம் பெறுவீர்கள். 7ல் கேது இருப்பதால் பிறரிடம் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது அவசியமாகும். சூரியன், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியும் குருவும் செவ்வாயும் உலவுவது விசேடமாகும். இதனால் உங்கள் பொருளாதார நிலை நிச்சயமாக வளரும். எதிர்பாராத தன பிராப்திக்கும் இடம் உண்டு. மக்களாலும் வாழ்க்கை துணைவராலும் உடன் பிறந்தவர்களாலும் அனுகூலம் உண்டாகும். நீண்ட காலமாக நினைத்திருந்த காரியங்கள் இப்பொழுது கைகூடும். ஜல பொருட்களால் வருவாய் அதிகரிக்கும். இயந்திர பணியாளர்கள், இன்ஜினியர்கள், உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வார கடைசியில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதும் அவசியமாகும். அரசு சம்பந்தமான காரியங்களில் எச்சரிக்கை தேவை. சூரியன், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்தில் பலம் பெற்று அமர்ந்து ராசியை பார்ப்பது விசேடமாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் உயரும். வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கும். வார பின்பகுதியில் பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். புதியவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். புதிய சொத்துக்கள் சேரவும் சொத்துக்களால் ஆதாயம் பெறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். ஜென்மத்தில் சனி இருப்பதை மறக்கலாகாது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. எக்காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பும் விநாயகரை வழிபடவும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்கு 9ல் அமர்ந்து ராசியை பார்ப்பது விசேடமாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் வாழ்க்கை வசதிகளும் கூடும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய பதவி பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். தெய்வ பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். புதியவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். 12ல் சனி இருப்பதை மறக்கலாகாது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். எடுத்த காரியங்களில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீர்கள். உழைப்பாளர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் திறமைக்கு உரிய பயன் கிடைத்து வரும். இயந்திர பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தந்தையால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற தாமதமாகும். குருவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ள குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பு அந்தஸ்து புகழ் எல்லாம் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். வார பின்பகுதியில் சூரியனுடன் ராகுவுடன் சந்திரன் கூடுவதால் சிறு சங்கடம் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் எச்சரிக்கை தேவை. பயணத்தின் மூலம் சிறு சங்கடம் உண்டாகும். ராகுவுக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பலமுடன் சஞ்சரிக்கிறார். இதனால் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். திட வீர பராக்கிரமம் உயரும். போட்டி பந்தயங்களிலும் வழக்கு யாஜ்யங்களிலும் வெற்றிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் போன்ற நவீன விஞ்ஞான துறைகளை சார்ந்தவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு கூடி வரும். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். இன்ஜினியர்கள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள்.
9ல் சனி இருப்பதாலும் ஜென்ம ராசியில் கேது இருப்பதாலும் தந்தை நலனிலும் மக்கள் நலனிலும் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சர்ப்பசாந்தி செய்து கொள்ளவும் குரு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். மொத்தத்தில் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகச் சிறப்பானதாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயம் குறைத்து கொள்ளலாம், நற்பலன்களை கூட்டிக் கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.